அதிர்ச்சி அடையும் அளவுக்கு, இந்தியாவின் மீது எல்லா கண்களும் திருப்பப்படும் அளவுக்கு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இதன் எல்லா பெருமையும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். இந்தியாவுடைய ராஜ்யமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு உடைய சபையை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். உடைய சபைக்கு முழு அதிகாரத்தையும் நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னேன். தகுதியற்ற எங்களுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தி எங்களையும் இதில் ஈடுபட வைத்தேன். தகப்பனே, உடைய அடிமைகள் நாங்கள். இந்த கடந்த 3 மாதங்களாக இதன் தொடர்ச்சியாக நீர் செய்து வந்த நிர்வாகத்தெடுத்த காரியங்களை உமக்கு முன் நாங்கள் சமர்ப்பிக்கவும், உம்மிடமிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும், உமக்கு நன்றி செலுத்தவும், உடைய பரலோக நீதிமன்றத்தில் எங்கள் முறையீடுகளை சமர்ப்பிக்கவும், அடுத்த ஆண்டிற்கான மாதங்களுக்கான உடைய திட்டங்களை பெற்றுக்கொள்ளவும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த மன்றத்திலே அமர்ந்திருப்பீராக. கண்கூடாக நாங்கள் காணும் அளவுக்கு எங்களுடைய உள்ளங்களோடு நீர் பேசுவீராக. இந்த இடத்தை நீர் தெரிந்தெடுத்து கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒத்துழைத்த எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு இந்த 18வது ஷாடோ பார்வை கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த ஷாடோ பார்வை கூடுகையை நடத்துவதற்காக இந்த இடத்தை நமக்கு ஏற்பாடு செய்து தந்த இயேசுவின் ஊழியர் எல்லாம் இயேசுவுக்கே சபையின் தலைமை போதகர் வின்சென்ட் லூத் அவர்களுக்கு இயேசு பணியின் சார்பில் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு இயேசுவை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு தலைவராக இந்த கூட்டத்திலே நாம் அணிவகுப்பு நடத்தி வரவேற்று அமர வைத்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே இந்த கூடியை நாம் நடத்துகிறோம். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன்.